ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூ தெரியுமா? விக்ரம் நடிப்புல வெளிவந்துள்ள மூவி தங்கலான் மூவி. அதுல யார் யார் நடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, விக்ரம், மாளவிகா மோகன், டைரக்டர், கதை எல்லாமே பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவர் இயக்கி இருக்கிறாரு மூவிய. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். இப்ப படத்தை பத்தி சொல்றேன் பாருங்க. அதே போல மியூசிக்கை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஜிவி தான் பண்ணியிருக்கிறாரு, வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. அவரை பத்தி சொல்லவே வேணாம். பாட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும், பட் மியூசிக் படி பாத்தீங்கன்னா வேற லெவல். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பிச்சு வஜர இருக்கிறாரு. சூப்பரா இருக்கு. ஜிவி நல்லாவே பண்ணியிருக்கிறார். ஜிவி பிரகாஷும் கண்டு. ஸ்டோரி, பிரிட்டிஷ்காரன் வந்து கோல்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் வருவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க அங்க வந்து பேயெல்லாம் இருக்கு, நம்மளால கோல்டு எடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் பிரிட்டிஷ்காரனுடைய எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு தான். அதே மாதிரி விக்ரம் வந்து முன்னொரு காலத்துல வந்து அவங்களும் போய் கோல்டு எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விக்ரமுக்கும் கனவுல வந்து அப்பப்போ அந்த கோல்டை பத்தி கனவுல வரும். இவங்க பசங்க கிட்ட ஒரு ஸ்டோரியா சொல்லுவான் கோல்டை பத்தி. அந்த கோல்டுடைய ஸ்டோரி அப்படியே அவனுக்கு கனவுல வந்திருக்கும். அந்த கனவுல வந்தது தான் அப்படியே ரியலாவே நடக்கும். ஓகேவா? இப்போ பிரிட்டிஷ்காரங்க வந்து விக்ரமுடைய அதாவது விக்ரம் மக்கள் கிட்ட வந்து இது போல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அவங்களும் சரி ஓகே, இன்னமும் நம்ம எதுக்கு அடிமையா கொத்தடிமையா வாழணும்னு சொல்லிட்டு அவனும் அவங்க ஊராளுங்க கூட்டிட்டு போவான் கோல்டை தேடி. ஓகேவா? இவனுக்கும் ஆசைதான், விக்ரமுக்கும். நம்மளும் எப்படின்னா பெரியாளா ஆகணும், எல்லாரும் எல்லாருக்கும் சமமா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதை பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி போயிட்டு இருக்கான். அந்த நடுல சின்ன சின்ன சூழ்ச்சி மாதிரி நடக்கும். அதுதான் விஷயம். அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி மூவ் ஆகுது. அப்படியே பாத்தீங்கன்னா மாளவிகா மோகன் தான் அதுல வந்து அந்த கோல்டை வந்து காப்பாத்துறது. சூப்பரா நடிச்சிருக்காங்க மாளவிகா மோகனும், சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆக்டிங் வைஸா பார்த்தோம்னா விக்ரம், மாளவிகா மோகன் கூட இருக்கணும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சின்ன சின்ன கேரக்டரா இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. நல்லாவே இருக்கு. மூவியும் நல்லா இருக்கு. ஒன்ஸ் வாட்சபிள் தான். கண்டிப்பா நம்ம மூவியை வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப கேவலமெல்லாம் இல்ல மூவி. உண்மையாவே நல்லா இருக்கு. ஒன்ஸ் வாட்சபிள் தான். அதே போல ரொம்ப லேக் எல்லாம் போகல மூவி. அப்பா ஸ்டோரி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, இன்ட்ரெஸ்டாவும் போகுது.